ஓகே, ஸோ ஸ்வீட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம செஃப் வந்து அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி. அந்த பிரியாணிக்கு முன்னாடி ஒரு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்ற ஒரு சர்ப்ரைஸ் இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து விபு கிட்ட என்னென்னலாம் வந்து இந்த கட்டிங்ஸு ஒட்டிங்ஸு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் என்னன்றதை பார்த்தோமா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் உடைப்போம். ஓகே, த நியூ கேரக்டர் என்ட்ரி. நியூ கேரக்டர் என்ட்ரியா? இந்த அளவுக்கு பில்டப் வெங்காயம் உரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பில்டப் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாருங்க என்னமா வேலை செய்றாங்க பாருங்க. பாருங்க வெங்காயத்தை எத்தனை பேர் இருக்கோங்க? 15 பேரா? ஆமா, 15 பேருக்கு பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்றப்ப எவ்வளவு வேலை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை வெங்காயத்தை வந்து இல்ல என்னன்னா பயங்கரமா ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுத்துட்டோம். அதுல நாங்க எல்லாம் விழுந்துட்டோம். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இப்போ வெங்காயம் வெட்டுற வேலை வந்து என்னோட டிபார்ட்மெண்ட். மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த சீரியல் பண்றவங்க அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து சமைக்க தெரியுமா அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ அந்த உடைக்கிற மாதிரி பார்வதி வந்து என்னமா அந்த வெங்காயம் கட்டிங்லயே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு சமையல் தெரியுமா தெரியாது. கரெக்டா? 100%. ஆமா ஆமா கரெக்ட். சரி, இவங்க எப்படி வெட்டுறாங்கன்றத செஃப் வந்து சொல்லணும். கரெக்டா வெட்டுறாங்களா இல்லையா, என்ன ஏதாச்சும் கிளாஸ் இருக்கா? ரேட் 10 அவுட் ஆஃப் 10 கரெக்டான ஒரு ரேட்டிங் கொடுங்க. உங்களோட இது வந்து 100% பார்வதிக்கு வந்து 10 தான். பிகாஸ் நான் சொல்ல ஒரே ஒரு தடவை சொன்ன பாரு எனக்கு இந்த மாதிரி ஸ்லைசிங்கா வேணும் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு கூட பெருசு சின்னது இல்ல. பிகாஸ் நீங்க க்ளோஸ் அப்ல கூட காட்டலாம். ஒரே சைஸா ஈவனா ஈவனா. வாவ், பாருங்க மேடம், கிளாப்ஸ் பாருங்க. அப்படிதாங்க இந்த மாதிரி பாராட்டிட்டே இருந்தா இன்னும் ஒரு 100 வெங்காயம் கொடுங்க. நான் இப்ப எப்படி வெட்டறேன்னு மட்டும் பாருங்க. என்னோட வெட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் பாருங்க. புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துற போறா சாமி. ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். சோ இப்போ வெங்காயத்துக்கு அடுத்து நெக்ஸ்ட் process என்னவோ நெக்ஸ்ட் அது நம்ம வந்து இதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போறோம். அது வரைக்கும் நாங்க சின்ன சின்ன இந்த மிஷன் பிளான் சொல்லுவாங்க. ஐ மீன் முன்னாடி பண்ற வேலை எல்லாம் அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள கூப்பிடுறோம். ஓகே, அது வரைக்கும் வரைக்கும் போயிடுவோம். டேக் a break. A few moments later. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஆனியன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறமா இப்போ ஏதோ பேஸ்ட் ஏதோ ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இதுதான் முக்கியமான கட்டம் பிரியாணில. அந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு ருசியா இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி ருசியா இருக்கும். இல்ல வெச்சு எஸ் ஓகே ஓகே. அந்த பேஸ்ட் என்னென்ன போட்டிருக்கீங்க? இதெல்லாம் நிறைய பேஸ்ட் போடுவோம் அப்படின்னால நான் சொல்ல சிம்பிள் தான். மத்த ஹோட்டல்ல பண்ற மாதிரி இந்தியன் ஸ்பைசஸ் நம்ம பண்றதுதான். அதாவது நம்ம வெளியில இருந்து பிரியாணி மசாலா வாங்கி ஈஸியா நம்ம பிரியாணி அதெல்லாம் பண்ணல. நம்மளே அரைச்சு பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம பிரியாணி பஜார் மேல விக்கிறானில மசாலா தூளுங்க, அது இந்த பாய் வாங்க மாட்டான். இந்த வீட்டுல வெங்காயம் வெட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியல. என்னாச்சு? போச்சா? ஐயோ, மிக்ஸி ஆன மாட்டேங்குது. மிக்ஸி ஆன் ஆகலையா? மிக்ஸி ஓடல. இல்ல மெயின் அரைக்க வேண்டியது ஒண்ணும் அரைக்கலையே. இப்ப பேஸ்ட் இது வந்து கடையில வாங்க வேணாமா? கடையில வாங்கி எல்லாம் பண்ணா டேஸ்டா இருக்காதுடா. அப்படியா? என்ன பண்றது? சரி ஓகே, இப்ப இதை ரெடி பண்ணணும், அரைக்கணும், அவ்வளவுதானே? இதுக்குதான் நம்ம தலைவர் இருக்காரு. சமைச்சுடுபா என்ன என்னைய தேடுறாங்க? ஆமா, ஒரு விஷயம் மசாலா மிக்ஸி ஓட மாட்டேங்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுக்க போறோம். எப்படி அரைச்சி பேஸ்டா வேணும்? அரைச்சி பேஸ்டா இல்ல இருங்க. நீ அவ்வளவுதான் நீ கஷ்டப்படாது. இந்த டாஸ்க் உங்களால முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தர போறேன். இந்த பிரியாணி பேஸ்ட் வந்து நீங்க அரைச்சிட்டு வரணும். பக்கத்துல எங்க வேணாலும் போங்க, எந்த ஆண்டிஸ் கிட்ட வேணாலும் போங்க, சேச்சிஸ் கிட்ட வேணாலும் போங்க, அரைச்சு பேஸ்ட். ஆனா கடையில போய் வாங்கிட்டு வர கூடாது. கடையில பேஸ்ட் வேணா இந்த பேஸ்ட் எங்க அரைச்சு கொண்டு வரணும். நீ நடிகண்டா. சேச்சிங்களோட பேசுறது இதெல்லாம் இவருக்கு கை வந்த கலைன்னு சொல்லி நம்ம கிட்ட ஃபிளெக்ஸ் பண்றாரு. இன்டைரக்டா ஃபிளெக்ஸ் பண்றாரு. நீ கூட போறது ஃபர்ஸ்ட் சேச்சியே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல எத்தனை பேர் கிட்ட இவர் வந்து அரைக்கணும்னு கேக்குறாரு? அது ஆமா. இதுக்கு அடி வாங்க போறோமா இல்ல வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. போய் பாப்போம் அவர் எப்படி வந்து பேசி கரெக்ட் பண்றாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இந்த பிரியாணி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அப்படின்றது நீ பாருங்க. சீக்கிரம் போய் அரைச்சிட்டு உங்களுக்கு 10 minutes டைம். எப்படி இருந்தாலும் கமலேஷ பார்த்தாலே வந்து ஓ மை காட், ஒரு இவரா நம்ம வீடா.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே உடனே அவங்க கிட்ட உள்றாங்க. போய் பிரியாணி பேச மட்டும் வச்சுக்கலாம். புரியுதா? அங்கேயே உட்கார்ந்துட கூடாது. பிரியாணி ரெடி ஆகணும். ஓகே போலாமா? ஓகே போறோம். என்ன பண்றதுன்னு பாக்குறோம். அவ்வளவுதான். அங்கேயே உட்கார்ந்துருவாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஓகே கைஸ், இப்போ வந்து ரொம்ப இருட்டாயிருச்சு. பட் நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து ஆஸ் யூசுவல் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுல போயிட்டு அரைக்கிறது கேட்க போறோம். பட் என்னன்னா வந்து ஒரு பேஸ்ட் இல்ல 2 பேஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 ஜார் கொடுத்துட்டு ஊர் பேரே தெரியாது. நான் சரி இது சின்னதா கொடுத்தாங்க, இது ஒண்ணுதான் இருக்குன்னு பார்த்தா இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னே தெரியல. யானை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. தெரியல, ஊர் பேர் தெரியாது, ஊர்ல வந்து லாங்குவேஜ் தெரியாது. என்ன தெரியுமா, டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. லாங்குவேஜ் இது மூணாரை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க நிறைய தமிழ் பேசுற ஆளுங்களும் இருப்பாங்க. என்னன்னா நம்ம போய் கேட்டுட்டு பண்ணிட்டு வர்றதுதான் நம்மளோட டாஸ்க். அது நம்மளோட டாஸ்க் இல்ல, உங்க டாஸ்க். சரி ஓகே பாப்பா, வாங்க முயற்சி பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்க வந்து இது ஒரு வீடு பக்கத்துல, அது ரெஸ்பார்ட் சாரி, இது ஒரு வீடு இருக்கு. ஆமா, அங்க ஒரு வீடு இருக்கு. சரி பாப்போம், ஏதோ ஒரு வீட்டுக்கு நுழைவோம். ஓ ஃபர்ஸ்ட் ஒரு வீடு எங்க பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு, அது போய் நாங்க கேட்டு வரோம். ஓகே. ஐயோ யாருமே இல்லையா? மேல இருக்காங்க. இல்ல மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இவர் என்ன டென்ஷன் ஆகுறாரு? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கதவை பூட்டி வச்சுட்டு யாரு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. முதல் வீடியோ வந்து லைட்டா ஜோக் ஆயிருச்சு கைஸ். அந்த பக்கம் நாங்க என்ட்ரி இல்ல ஆக்சுவலா இங்க பாருங்க, வீட்ல யாரும் இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம ஏன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுல போலாம். இன்னொரு எப்படிமா போகுது? இல்ல கல்லு தடிக்க போறீங்களா? போலீஸ் கேஸ்ல மாட்டாம விட மாட்டீங்க போலயா? கமலேசத்தப்பா விடுங்க, அடுத்த வீடு போலாம். இங்க பாருங்க, பிச் டார்க்கா இருக்கு. ஒரு வண்டி வருது. இந்த பிச் டார்க்ல பாத்துட்டு இருக்கோம். பக்கத்துல வீடு எதுவுமே இல்ல. பட் இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு டைரக்டா போயிடலாம். பட் நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. இன்னும் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஓகே சொல்லுவாங்க, வீடியோ எடுக்கலாமான்னு கேளுங்க. ஐயோ கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. லைட்டர் இருக்கு. நீங்க வாங்க ஃப்ரண்ட்ல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நாய் இருக்கு. நீங்க ஆமா, நான் இருந்துருப்பா. கடிச்சு ரிச்சர் போகுது சார். கூப்பிட்டு சார் போலாமா வேணாமான்னு தெரியல. சரி கமிச்சு சும்மா போங்க. ப்ரோ ஒன்னும் பண்ணாது ப்ரோ. சரி கூட பெரிய உங்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. கேங் லீடர் வராங்க. சக்சஸ்ஃபுல் மேம். கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்ப், இங்க நாய் இருக்கு. இல்ல நாய் இருக்கு, என்ன பண்ணாதா? கொஞ்சம் இப்படி வாங்கலாம் தைரியமா. இல்ல உள்ள நீங்க வந்தீங்க, நாய் நிக்குது. எல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன ஹெல்ப். நாங்க பக்கத்து வீட்டுல அங்க ஸ்டே பண்ணிருக்கோம். மிக்ஸி கெட்டு போயிடுச்சு. இதுக்கு நீங்க அரைச்சு தர முடியுமா? சக்சஸ் வேற ஒரு ஷோ, அதனால சரி வந்து ஒரு நாள் தான் டக்கு முடிச்சு கிளம்பலாம். பிடிமா? ஓகே கைஸ், சக்சஸ்ஃபுல்லா ஓகே பக்கத்து வீட்டுல கேட்டு வந்துட்டோம். அவங்க ஆமா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், கஷ்டமா இருக்கு. பட் அவங்க கொடுத்துருக்காங்க, பாப்போம். பண்றீங்களா? ஓகே ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணுங்க. பண்ணியாச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணு முடிச்சாச்சு, இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பெருசா இருக்கு. ரெண்டு ஜாடியில வந்து ஒண்ணு முடிச்சிட்டோம். பட் இன்னொன்னுல வந்து அந்த ஜார் செட் ஆகல. இருக்கு. சோ அவங்களுக்கு இன்னொரு டிஸ்டர்பன்ஸா அவங்களோட ஜாடியே கேட்டிருக்கோம். அவங்க வந்து அது மாத்திக்கிட்டு. ஆமா, நாங்க வந்து லைட்டா பயமா தான் இருந்துச்சு, என்ன இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் நல்லா கேர் பண்றாங்க. இப்போ ஜாடியில மாத்திட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நாங்க திரும்பி வரோம். சர்ப்ரைஸா வரோம். வரமா. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே கைஸ், சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
போற போக்குல அவங்களோட மிக்சியும் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுருப்போம் போல, அது திடீர்னு ஒர்க் ஆகாம போயிருச்சு. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஆமா சூப்பரா இருந்துச்சு. கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நாடு இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இப்போ போறோம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதை வந்து அவங்க இதை காட்டுறோம், அடுத்த ப்ராசஸ்க்கு நோக்கி போறோம். ஓகே இந்த பக்கம் இப்படி ஆமா. என்னாச்சு என்னாச்சு கிடைக்கலையா? சரியா? என்னாச்சு சொல்லு. என்னாச்சுடா? அரைக்கலையா? அரைக்க முடியல. எப்படி அரைக்கிறது? யாருமே பார்க்கவே மாட்டாங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யாரு உங்களை சும்மா சொல்றீங்க? அது தமிழ்நாட்டுல கூட தெரியாம இருப்பா, கேரளா உங்களுக்கு தெரியாம இருக்குமா? பார்த்தேன். எத்தனை பேர்கிட்ட கேட்டீங்க? முதல் வீட்டுல போய் கதவு தட்டிட்டு எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. கொடுத்து அதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. சக்சஸ்ஃபுல்லா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Good job, guys. கமலேஷ் நினைச்சா கண்டிப்பா முடியும் தெரியும், அதனால தான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தேன். வெரி குட் கமலேஷ். இன்னும் உங்களுக்கு நிறைய டாஸ்க் பெண்டிங் இருக்கு, நான் சொல்றேன் மட்டும். இந்த பிரியாணி செய்யறது கூட நம்மள இதை கேஸ்ல மாட்டி விட்டு தான் மறுவேளை பாப்பாங்க போல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஓகே, பிரியாணிக்கு தொட்டுக்க பாயில்ட் எக் ரெடி ஆயிட்டு இருக்கு, கொதிக்க கொதிக்க. ஓகே, அடுத்தது வந்து இதுக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு. தடுக்கா சட்னி, தடுக்கா பச்சடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது சிக்கன் ரெடியா இருக்கு, பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்து பிரியாணிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஐட்டம், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா அரைச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சிக்கன் போட்டுட்டாரு. ஸோ இப்போ சிக்கன் போடுறாரு. இப்போ மசாலாலாம் இது வந்து உங்களோட இன்கிரீடியன்ஸா? எஸ். ஓகே, ஸோ ஓன் இன்கிரீடியன்ட்ஸ். ஓன் இன்கிரீடியன்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஐட்டம்ஸும் என்னென்ன பண்ணீங்களோ அது கொஞ்சம் சொல்லுங்க. பிரியாணிக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிருக்கேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கிளியரா சொல்றேன். என்னப்பா இது பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து இப்படி மொட்டையா சொன்னா, இப்போ உங்க இன்கிரீடியன்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு இல்ல, என்ன? எங்களோட இன்கிரீடியன்ஸ் வந்து எதுவுமே பேக்டு மசாலாஸோ பேக்டு பேஸ்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ஒன்லி ஹேண்ட்மேட், எல்லாம் உரிச்சு கிரைண்ட் பண்ணி அரைச்சி போட்டதுதான். ஓகே, அந்த மாதிரி. ஃபேண்டாஸ்டிக், தேங்க் யூ. வெல்கம். A few moments later. ஓகே, அரிசிலாம் போட்டாச்சு, அடுத்த ஸ்டெப் போயாச்சு. எல்லாமே தம் போடுறது மட்டும் தான் பாக்கி. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ்ல பிரியாணி ரெடி. பார்க்கும்போதே ஒவ்வொன்று இருக்கு. ஹாய், வெல்கம் டு கமலேஷனா யூடியூப் சேனல். சோ எஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லா பர்த்டேக்கும் கேக் கட்டிங் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாங்க வந்து பிரியாணி கட்டிங் பண்ண போறோம். யாரோட பர்த்டே பாத்தீங்கன்னா எங்க ராணி அக்கா பர்த்டேக்கு நாங்க பிரியாணி கட்டிங் பண்ண போறோம். அண்ட் எல்லாருக்கும் செட்ல நிறைய சமைச்சு போட்டு லைக் எல்லாருக்குமே ஒரு அம்மாவா இருந்தவங்க ராணி அக்கா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. சோ இன்னைக்கு அவங்க பர்த்டேக்கு நாங்க ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைச்சோம். சோ அந்த ட்ரீட், அந்த பிரியாணி பண்ணது மாஸ்டர் செஃப் வந்து நம்ம விபு அவர்கள். So it's a special small treat from our side. Happy birthday! Happy birthday! Love you! So இப்போ வந்து பிரியாணி கட்டிங் பண்ண போறோம். Yes. Yes, please camera come in. சுட Please பிரியாணி. camera come down. Chef Vibhu's biryani for Ranika. விபு நாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவன் பிரியாணி பண்ணிருக்கான். பட் அது எனக்காக பண்ணிருக்கான். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவன் சமையல சாப்பிடுறேன்.
சூப்பர் Three cheers to Vibo!